வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியா வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமர் செக்ஷன். இதில் ஜெண்டர் பால் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கிராமரை அடிப்படையிலேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், இதை பற்றிய விளக்கங்கள்லாம் போன வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். புதுசாக நீங்கள் பார்க்க போகிற வியூவர்ஸ்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி கிளாஸில் ஜெண்டர் அப்படின்னா பால் அப்படின்னு அர்த்தம். ஜெண்டர் ஆர் 4 in numbers. First one masculine gender, second one feminine gender, third one common gender, fourth one neuter gender. அதாவது இந்த 4 விதத்துலேயும் ஒவ்வொன்றா ஒன்றுத்தையும் நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜெண்டர் அப்படின்றது என்ன? பால் வகைகள். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பொருட்களை ஆண்பால், பெண்பால், பொதுப்பால், பலவின் பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க தமிழில். இதை தான் இங்கிலீஷில் ஜெண்டர்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம். ஃபஸ்ட்டு masculine gender, ஆண்பால். A noun which denotes a male person or animal is known as masculine gender. இந்த உலகத்தில் விலங்குகளோ அல்லது மனிதர்களோ ஆண் இனத்தைச் சேர்ந்தால் அதை குறிப்பிடும் வார்த்தைகள் மஸ்குலின் ஜெண்டரில் வரும். உதாரணமாக ஃபாதர், பிரதர், கிங், புல், எருது, இது புல், பாய், சிறுவன், ஆக்டர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் மேஸ்குலின் ஜெண்டரில் வரும். செகண்ட் ஒன் ஃபெமினைன் ஜெண்டர், பெண் பால். எ நவுன் விச் டினோட்ஸ் எ ஃபீமேல் பர்சன் ஆர் அனிமல் இஸ் நோன் ஆஸ் ஃபெமினைன் ஜெண்டர். பெண் பாலை குறிப்பிடும் சொல். இந்த உலகத்தின் பெண் இனத்தைச் சேர்ந்த விலங்குகளோ அல்லது மனிதர்களோ இவங்களெல்லாம் ஃபெமினியன் ஜெண்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மதர், சிஸ்டர், ஒய்ஃப், குயின், இது எல்லாமே பெண் இனத்தைச் சேர்ந்தது. இதை குறிப்பிடுற வார்த்தை ஃபெமினைன் ஜெண்டர். தேர்ட் ஒன் காமன் ஜெண்டர், பொதுப்பால். பொதுவாக ஆண், பெண் இந்த 2 வேறுபாடும் இல்லாமல் பொதுவாக இருக்கும் வார்த்தைகளுக்கு இந்த ஜெண்டர் யூஸ் ஆகுது. எ நவுன் விச் டினோட்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பர்சன் ஆர் அனிமல்ஸ் இஸ் நோன் ஆஸ் காமன் ஜெண்டர். ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும், அதாவது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொதுவாக சொல்கிற வார்த்தைகள் இதில் வரும். எக்ஸாம்பிள் பேபி, குழந்தை, அது பெண் குழந்தை, ஆண் குழந்தை, எந்த வேறுபாடும் இல்லாமல் சொல்கிறது. ஆர்பன், அனாதை. பேரண்ட், அப்பா அம்மா ரெண்டுத்தையும் தனியாக சொல்லாமல் பேரண்ட்டுன்னு சொல்கிற வேர்டு. கேட்டில், கால்நடைகள், இது சொல்கிறது. ஸ்டூடெண்ட், பெண் ஆண் இல்லாமல் ஸ்டூடெண்ட், மாணவர்கள் அப்படின்ற சொல்கிற வார்த்தை. நெய்பர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் காமன் ஜெண்டரில் வரும். ஃபோர்த் ஒன் நியூட்டர் ஜெண்டர், பலவின் பால். ஆண் பெண் இல்லாமல் உயிரற்ற பொருட்களை சொல்கிறது இந்த பலவின் பாலில் அடங்கும். எ நவுன் இஸ் நியூட்டர் இஃப் இட் இண்டிகேட்ஸ் பர்சன் ஆர் அனிமல்ஸ் ஆஃப் நெய்தர் செக்ஸ் ஆர் லைஃப்லெஸ் திங்ஸ். ஆணும் பெண்ணும் இல்லாத அல்லது உயிரற்ற பொருட்களை குறிப்பிடும் வார்த்தைகளுக்கு நியூட்டர் ஜெண்டர், பலவின் பால். எக்ஸாம்பிள் சேர், பிளான்ட், ஸ்டோன், டேபிள், சயின்ஸ், லேம்ப், நியூட்டர் ஜெண்டரில் வரும். இதுவரையிலும் நம்ம ஜெண்டரை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது மேலும் சில குறிப்புகள் இந்த ஜெண்டர்லேயே. சின்ன குழந்தைங்க, சின்ன பிராணிகள், விலங்குகளில் கூட நியூட்டர் ஜெண்டராக சொல்லுவாங்க. அதில் ஆண் பெண் எந்த வேறுபாடும் இல்லாமல் நியூட்டர் ஜெண்டர்லேயே சொல்லிடலாம்.
அதுக்கப்புறம் வலிமை, கொடுமை, இந்த மாதிரியான பொருட்கள் அதுக்கான வார்த்தைகள் எல்லாம் மஸ்குலின் ஜெண்டரில் வரும். இதுக்கு உதாரணம் த சன், சம்மர், டெத், இந்த வார்த்தைகள்லாம் மஸ்குலின் ஜெண்டரில் அடங்கும். அழகு, அன்பு, கருணை சார்ந்த பொருட்களை ஃபெமினைன் ஜெண்டராக கருதுவாங்க. அதுக்கு உதாரணம் த எர்த், மூன், நேச்சர், ஜஸ்டிஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஃபெமினியன் ஜெண்டரில் வரும். இதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் கவிதைகளில், உரைநடைகளில் தான் பயன்படுத்தப்படும். இப்போ ஜெண்டர் வகைகளை பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஜெண்டரில் ஆண் பாலை பெண்பாலாக மாற்றி குறிப்பிடுவது, ஆண்பாலுக்கு ஒரு வார்த்தை, பெண்பாலுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். அதை விளக்கமாக இப்போ பார்ப்போம். There are 3 ways of converting from a masculine noun into feminine noun. அதாவது ஆண்பாலையும் பெண்பாலையும் பிரிக்கிறதுக்கான வார்த்தைகள் இருக்குது. அதை 3 விதமாக பிரித்து சொல்கிறாங்க நமக்கு. ஆண்பாலை பெண்பாலாக மாற்றும் வழிமுறையில் ஃபர்ஸ்ட் ஒன், பை யூஸிங் என்டையர்லி டிஃபரண்ட் வேர்டு. பெண்பால் ஆண்பால் இந்த இரண்டையும் மாறுபட்ட வார்த்தையில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அதுக்கு உதாரணம் பாய், கேர்ள், பிரதர், சிஸ்டர், புல், கவ், ஹார்ஸ், மேர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், கிங், குயின், இந்த மாதிரியாக பிரித்து சொல்லலாம். இதுவே செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, பை ஆடிங் எ சிலபல்ஸ் ES, INE, TRIX, A, இந்த ஆண்பால் வார்த்தைகளில் இந்த மாதிரியான சில எழுத்துக்களை சேர்த்து பெண்பாலாக மாற்ற முடியும். மஸ்குலின் ஜெண்டரில் ஆக்டர், ஃபெமினைன் ஜெண்டரில் ஆக்டரஸ், ஹோஸ்ட், ஹோஸ்டஸ், லைன், லைனஸ், மேயர், மேயரஸ், ஹீரோ, ஹீரோயின், இந்த மாதிரி சின்ன எழுத்துக்களை மாற்றி பெண்பாலாக மாற்ற முடியும். மூணாவது வகை, பை ஆடிங் எ வேர்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். மஸ்குலின் ஜெண்டரில் வார்த்தையே மாற்றி பெண்பாலாக மாற்ற முடியும். ஹீ சொன்ன ஆண்பால், அது கூட ஷீ சில வார்த்தைகள் பெண்பாலுக்குரிய வார்த்தைகளை சேர்த்தா அது பெண்பாலாக மாறிடும். ஹீ கோட், ஆண் ஆடு. ஷி கோட், பெண் ஆடு. மேன் சர்வெண்ட், ஆண் சர்வெண்ட். மெய்டு சர்வெண்ட், பெண் சர்வெண்ட். லேண்ட் லார்டு, நிலச்சுவாந்தார். லேண்ட் லேடி, அதே பெண்ணில் லேண்ட் லேடி. மில்க் மேன், பால்காரர். மில்க் மெய்டு, பால்காரி. இந்த மாதிரி வாஷர் மேன், சலவை தொழிலாளி. வாஷர் விமன், அதே பெண் சலவை தொழிலாளி. இந்த மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம கிராமர் செக்ஷனில் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் பாருங்கள். கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் போட்டிருக்கேன். பேசிக் இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறதுன்ற மெத்தடெல்லாம் போட்டிருக்கேன். என் சேனலில் போய்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்து நல்ல டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.